சிவன், பிரம்மா மற்றும் விஷ்ணு தமிழ் தெய்வீக மரபில் முக்கியமான 3 தெய்வங்களாக கருதப்படுகிறார்கள். இவர்கள் முப்பெரும் தெய்வங்களாக ட்ரிமூர்த்தி அறியப்படுகின்றனர், மேலும் உலகத்தின் படைப்பு, பராமரிப்பு மற்றும் அழிவு ஆகியவற்றை ஷாங்ரிக்கின்றனர். சிவன் சிவன் அழிவுத் தெய்வமாக கருதப்படுகிறார். சிவன் மகாதேவன் அல்லது நடராஜர் என அழைக்கப்படுகிறார். அவரின் தாண்டவம் பிரபஞ்சத்தின் அழிவையும் மறுபிறப்பையும் குறிக்கிறது. பார்வதியே சிவனின் சக்தியாகவும் துணையாகவும் இருக்கிறார். சிவபெருமானை வழிபடும் பக்தர்கள் அவரை ஆன்மீக வளர்ச்சியின் சின்னமாக கருதுகின்றனர். பிரம்மா பிரபஞ்சத்தின் படைப்புத் தெய்வமாக கருதப்படுகிறார். அவர் அனைத்து உயிர்களையும் படைத்தவன் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மாவிற்கு 4 தலைகள் உள்ளன. இது வேதங்களை நோக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. சரஸ்வதியே பிரம்மாவின் சக்தியாகவும் கல்வியின் தெய்வமாகவும் அறியப்படுகிறார். விஷ்ணு பரமாத்மா மற்றும் பாதுகாப்பு தெய்வமாக கருதப்படுகிறார். அவர் பிரபஞ்சத்தை பேணி காத்து சமநிலையை கொண்டு வருகிறார். அவர் க்ஷீர சாகரத்தில் பால்கடல் ஆதிசேஷன் மீது துயில்வதாக கூறப்படுகிறது. லட்சுமி விஷ்ணுவின் சக்தியாகவும் செல்வத்தின் தெய்வமாகவும் இருக்கிறார். விஷ்ணுவின் அவதாரங்களில் ராமர், கிருஷ்ணர் போன்றவை புகழ்பெற்றவையாகும். முப்பெரும் தெய்வங்களின் தாயார். இவர்கள் அனைவரின் சக்தி அல்லது மூலத்தாயாக ஆதிபராசக்தி, காளி, துர்க்கை அல்லது லலிதா வணங்கப்படுகிறார். புராணங்களில் ஆதிபராசக்தியே பிரபஞ்சத்தின் மூல சக்தியாக கருதப்படுகிறார். இவரின் பல வடிவங்கள் இந்து மதத்தில் பல இடங்களில் வெவ்வேறு பெயர்களால் புகழப்படுகின்றன. இது மிகச் சுருக்கமான வரலாறு. நீங்கள் விரிவாக ஆராய விரும்பினால் முப்பெரும் தெய்வங்களின் புராணங்களை வாசிக்கலாம்.